வசியம், மோகனம், ஆக்ருஷ்ணம் ஸ்ரீ குருவின் சிறப்பு ஆன்லைன் வகுப்பு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் மாற்றங்களை உருவாக்க ஆன்மீக ரகசிய வழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் புதிய கதவுகளை திறக்க இன்றைய தொடர்பு கொண்டு வகுப்பில் இணைந்திடுங்கள். சித்தர்கள் என்றால் யார்? அவர்களை நம்ம எப்படி உணர முடியும்? சித்தர்கள் யார் அப்படின்னா, இந்த உடல், மனம், உயிர் என்ற முப்பொருள் உருவாவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்பதை அழிக்க முடியாது, அழிக்க கூடாது, அதை அரவணைக்கும் சூத்திரத்தை அறிந்தவர்கள் சித்தர்கள். இந்த 3 காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக ஆணவத்தை அரவணைச்சிடலாம். ஆணவத்தையும் கர்மத்தையும் மாயையும் அரவணைச்சிட்டா நாம் சித்தர் நிலைக்கு வந்துடலாம். அப்போ நமக்கு இறை அனுபூதி கிடைக்கும். நிகழ்காலத்தில் இருப்பதற்கு மன்னிப்பும் நன்றிகளும் பயன்படுத்தலாம். அப்போ சித்தர்கள் அப்படின்ற அந்த கோடு வேர்டுக்கான சரியான விடை என்ன? நிகழ்காலத்தில் இருப்பவர்கள் சித்தர்கள். இந்த நன்றிகளும் மன்னிப்பும் ஒரு கணவன் மனைவி மேற்கொண்டால் அவன் கோர்ட்டுக்கு போவானா? இந்த உலகத்தில் கோர்ட்டு மூடுறதுக்கு சித்தர்கள் எவ்வளோ பெரிய ரகசியம் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையே தியானம், வாழ்க்கையே ஆன்மீகம். உனக்கு ஒழுங்காக வாழ்ந்து பாரு. உன்னுடைய பள்ளி அறை, படுக்கை அறை இருக்கு இல்லையா, அந்த படுக்கை அறையே இறைவனுடைய பள்ளி அறை. அதுதான் பிரம்மாண்டத்தினுடைய சன்னிதானம். அப்பா அம்மா சண்டை, கணவன் மனைவி சண்டை, சொத்து தகராறு, என்ன இப்போ நீ 2 பேருக்கு யார் பக்கம் பிரித்து கொடுத்தாலும் 2 பேரும் விட்டுட்டு தானடா போகிறீங்க. இந்த எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா உனக்கு ஆணவம் வருமா, கர்மா வருமா, இல்லை வாழ்க்கையில் மாயை வருமா, துன்பம் வருமா? இந்த ஆணவமும் கர்மமும் மாயையும் அழிப்பதற்கான ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மாத்திரை, ஒரு அற்புதமான ஃபார்முலா என்ன? நன்றிகளும் மன்னிப்பும். நன்றியும் மன்னிப்பும் என்பது ஒரு காயினுடைய 2 பக்கம் மாதிரி. நன்றி இல்லாமல் மன்னிப்பு இல்லை, மன்னிப்பு இல்லாமல் நன்றி இல்லை. இப்படி சொல்லி பழகி 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 வந்தால் சித்த நிலை வருமா வராதா? எதுவும் தவறில்லை, இது மட்டுமே சரியில்லை என்ற ஃபார்முலாவை கை கொண்டா சித்தர்கள் உங்கள் வீட்டு வாசலில் நின்று வழிகாட்டுவாங்க. எந்த இழப்பு வந்தாலும், எந்த சிக்கல் வந்தாலும், எத்தனை கோடி பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இருப்பு நிலைக்கு அழைத்து செல்லுகின்ற வரை விசுவாச தளபதியாக இருந்து அந்த இறைவன் உங்களை வழிநடத்துவார். பரிகாரஸ்தல நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் பார்க்க இருக்கோம். நம்மளோட இணைஞ்சிருக்காங்க திருமூலர் பரம்பரை வழிவந்த உலக ஒளிமையம் அப்படிங்கிற ஞான சபையின் சத்குருவாக இருக்கக்கூடிய மகாஸ்ரீ சூரிய கவிராயர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவர்கள்கிட்ட இன்றைக்கி சித்தர்கள் பற்றின நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. சித்தர்கள் என்றால் யார்? அவர்களை நம்ம எப்படி உணர முடியும் சார்? அனைவருக்கும் வணக்கம். சித்தர்கள் யார், சித்தர்களை எப்படி உணர்வது என்ற ஒரு விசேஷமான கேள்வியோடு இன்றைக்கு நம்மளுடைய பயணத்தை தொடங்கியிருக்கோம். இந்த பரிகார ஸ்தலங்கள் என்ற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் திருமூலருடைய ஆசிகளும் உலக ஒளிமையத்தினுடைய வாழ்த்துக்களையும் சமர்ப்பணம் பண்ணி இந்த அற்புதமான தொடர் ஞான சொற்பொழிவை தொடங்குவோம். இப்போது சித்தர்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம் யார் அப்படின்னா, இப்போ நான் மட்டும் இல்லை, நீங்கள் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 84,000 லட்ச பேதங்கள் உடைய உயிர் தோன்றல்கள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 6 வகை உயிர்கள் இருக்குது. பல்வேறு விதமான ஜீவராசிகள், மரத்தில் ஆரம்பித்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரை இருக்குது. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த படைப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த படைப்பு 3 விஷயங்களால் மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, பாடி, மைண்ட், சோல். உடல், மனம், உயிர். இது 3 இல்லைன்னா எந்த பொருளாவது இருக்குமா? நிச்சயமாக. அப்போது உடல், மனம், உயிர் இது 3ம் இணைந்தது தான் நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் யாராக இருந்தாலும் இது 3 அவங்களுக்கு இருந்தால் தான் அவர்கள் ஒரு மனிதனாகவோ இல்லை வேறு எந்த விலங்கினங்களாகவோ இருக்க முடியும். இப்போது இந்த 3ம் வருவதற்கு ஒரு மூலப்பொருள் இருக்கும்ல. இப்போ நம்மக்கிட்ட உடல் இருக்குது, மனம் இருக்குது, உயிர் இருக்குது. இந்த 3ம் வருவதற்கான மூலப்பொருள் என்ன? 3ம் கொடுத்தது எனக்கு தெரிஞ்ச இறைவனாக தான் இருக்கு. இறைவன் தான். பட் அது அந்த 3ம் வருவதற்கான மிக முக்கியமான மூலப்பொருள் என்ன அப்படின்னா, ஆணவம், கர்மம், மாயை. இதை ஞானிகள் மும்மலங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆணவம், கர்மம், மாயை இந்த 3 மலங்களும் இணைந்து உருவானது தான் இந்த உடல், மனம், உயிர். இதில் ஏதாவது நமக்கு மாற்று கருத்து இருக்கா? இல்லை சார். இப்போது திரும்பவும் சொல்கிறேன், இந்த பாடி, மைண்ட், சோல் அப்படிங்கிற இந்த உடல், மனம், உயிர் உருவாவதற்கான மூல காரணம்
ஆணவம், கண்மம், மாயை. இப்போது நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, இன்றைக்கு வந்து சோஷியல் மீடியா அதிகமாக இருக்குது. இதை தவிர்த்து நிறைய சபைகள் இருக்குது, சங்கங்கள் இருக்குது, இல்லை மதங்கள் இருக்குது, மார்க்கங்கள் இருக்குது, நிறைய குருமார்கள் இருக்காங்க, நிறைய பேர் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, ஆணவத்தை அழிக்கணும் சொல்கிறாங்களா? கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். நம்ம சேனல்லையும் நிறைய சொல்லியிருக்கோம். சரி, இப்போது சித்தர்கள் நம்ம என்ன கேள்வியில் ஆரம்பித்தோம்? சித்தர்கள் யார், மெய்யான சித்தர்கள் யார் அப்படின்னா, அவங்க ஒரு அற்புதமான என்லைட்டன்மெண்ட், அழகான விழிப்புணர்வு பெற்றிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த உடல், மனம், உயிர் என்ற இந்த முப்பொருள் உருவாவதற்கு, இந்த 3 பொருள் உருவாவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியது ஆணவம், கண்மம், மாயை. அப்போது இந்த 3 பொருளில் ஏதாவது ஒன்று அழிச்சா உடம்பு அழிஞ்சிடும்ல. ஆமாம். அப்போ அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த ஆணவம், கண்மம், மாயத்தை அழிக்க முடியாது அல்லது அழிக்கக்கூடாது, அதை அரவணைக்கக்கூடிய சூத்திரத்தை கற்றுக்கொண்டவர்கள் யாரோ அவர்கள் சித்தர்கள். இப்போ நாம் எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? ஆணவத்தை அழிக்கிறது, ஈகோ எப்படி பிளாஸ்ட் பண்ணுறது, பிளாஸ்ட் ஈகோ எப்படி பிளாஸ்ட் பண்ணுறது, ஈகோவை எப்படி அழிக்கிறது, கர்மத்தை எப்படி அழிக்கிறது, கர்மம் வராமல் எப்படி தடுக்கிறது, இல்லை கர்மத்தை அழிக்கிறதா இல்லை கர்மத்தை அனுபவிக்கிறதா, இப்படி நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கு நிறைய பதில்கள், நிறைய குருமார்கள், நிறைய சபைகளில் இந்த விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மெய்யான சித்தர்கள் யார் அப்படின்னா, இந்த 3ஐயும் அழிக்க முடியாது, அரவணைக்க வேண்டும் என்ற சூத்திரத்தை யார் கற்றுக்கொள்கிறார்களோ, இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கல்ல, இப்போ நீங்களும் ஒரு சித்தர் தானே. அப்போ எப்படி அரவணைக்கணும்? இப்போ அழிக்க முடியாது, இப்போ அழிக்க முயற்சி பண்ணால் நம்ம தோற்று தான் போவோம். இல்லை, நான் சொல்கிற ஃபார்முலா உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? சித்தர்கள் யார்? சித்தர்கள் யார் அப்படின்னா, இந்த உடல், மனம், உயிர் என்ற முப்பொருள் உருவாவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்பதை அழிக்க முடியாது, அழிக்கக்கூடாது, அதை அரவணைக்கும் சூத்திரத்தை அறிந்தவர்கள் சித்தர்கள். தெளிவாக இருக்கா? தெளிவாக. கேட்குறவங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் வந்திருக்குமா? நிச்சயமாக. இப்போ ஆணவத்தை அழிச்சிட்டு நீங்கள் இருக்க முடியாது, கர்மத்தை அழிச்சிட்டு நீங்கள் இருக்க முடியாது, மாயையை அழிச்சிட்டு நீங்கள் இல்லை, யாருமே இருக்க முடியாது. அப்போ இது எப்படி, இது நம்ம சேஃப் ஜோனுக்குள்ளே எப்படி வருது? இப்போ நமக்கு ஆணவம் இருக்குது, இப்போ உங்களுக்கு ஆணவம் இருக்குது, நீங்கள் ஈகோ பர்சன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? இல்லை, ஒத்துக்க மாட்டேன். ஆனால் உண்மையே அதுதான். இப்போ இது எப்படி ஏற்றுக்கொள்கிறது? இந்த ஃபார்முலா வேணும்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த வழிபாடுகள், இதை பண்ணணும், அதை பண்ணணும், எதுவுமே கிடையாதுங்க ஐயா. ரொம்ப சிம்பிளான தேரி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிங்க? சித்தர்கள் யார் அப்படின்னா, இந்த 3ஐயும் அழிக்க முடியாது, அரவணைப்பவன் எவனோ அவன் சித்தன். அதுக்கு அடுத்த கேள்வி என்ன? எப்படி அரவணைப்பது? ரொம்ப சிம்பிள். இப்போது நீங்களும் எடுத்துக்கலாம், நானும் எடுத்துக்கலாம், இல்லை இதை பார்க்கக்கூடிய நேயர்கள்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்லை ப்ராப்ளம் இருக்குது, இது கர்மத்தினால வருது, நோய் வருது, இல்லை கடன் வருது, இல்லை தொழில் செய்கிறோம் அதுக்கு சரியான வருமானம் லாபம் வரல, அல்லது திருமணம் நடக்கலை, இல்லை புத்திரப்பேறு குழந்தை பாக்கியம், இப்படி ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி இந்த உடல், மனம், உயிருக்கு மூல காரணம் 3 பொருள் இருக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு 3 காரணம் இருக்குது. இந்த 3 காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக ஆணவத்தை அரவணைச்சிடலாம். ஆணவத்தையும் கர்மத்தையும் மாயையும் அரவணைச்சிட்டா நாம் சித்தர் நிலைக்கு வந்துடலாம். அப்போ நமக்கு இறை அனுபூதி கிடைக்கும். இப்போ இந்த என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருக்காவது தெரியுமா? பிரச்சனைகளுக்கான முதல் காரணம் அல்லது முழு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய இறந்த கால பதிவுகள். நீங்கள் நேற்று நடந்தது, முந்தா நேற்று நடந்தது, போன மாதம் நடந்தது, போன வருஷம் நடந்தது, இப்படி இறந்த கால பதிவுகள் முழுக்க தலையில் சுமந்துட்டுருக்கோம் பார்த்தீங்களா? இது ஒரு காரணம். 2வது காரணம் எதிர்கால கற்பனைகள். இது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? இறந்த கால பதிவுகள், எதிர்கால கற்பனைகள். இந்த இறந்த கால பதிவுகளும் எதிர்கால கற்பனைகளும் உன்னுடைய பிரச்சனையை தீர்க்காது. அப்போ தீர்க்கக்கூடியது எது? நிகழ்கால விழிப்புணர்வு. இதை ஆங்கிலத்தில் ஓம்னி ப்ரெசன்ட்னு சொல்லுவாங்க. இவ்வளோ சிம்பிள், அழகால அந்த பயணம். அதாவது சித்தர்கள் யார்? சித்தர்கள் அந்த ஆணவத்தை எப்படி அரவணைச்சாங்க அப்படின்னா, அவர்கள் நிகழ்கால விழிப்புணர்வில் இருந்தார்கள். நிகழ்கால விழிப்புணர்வில் இருந்துட்டால் ஆணவத்தையும் கர்மத்தையும் மாயையும் அழிக்க வேண்டாம், அதை அரவணைக்கிற சூத்திரம் தெரிஞ்சிடும். சரி, இப்போ அடுத்த கேள்வி வரும்ல, எப்படி நாம் நிகழ்காலத்தில் இருப்பது? அடுத்த கேள்வி வரும்ல. இப்போது
நிகழ்காலத்தில் இருப்பதற்கான ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அழகான ஃபார்முலா, அதாவது இந்த உலகத்தில் நம்முடைய தென்னாட்டில் தமிழ் சார்ந்த சித்தர்கள், ஆனால் இது உலகத்தில் இருக்கிற ஞானிகள் சொல்லியிருப்பாங்க, பட் நமக்கு தமிழ் படித்ததுனால அவங்க ஒரு சூப்பரான எக்ஸ்ட்ராடினரியான விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நிகழ்காலத்தில் இருப்பதற்கு மன்னிப்பும் நன்றிகளும் பயன்படுத்தினாங்க. எவ்வளோ ஒரு சிம்பிள் தியரி பாருங்கள். சித்தர்கள் யார், சித்தர்கள் நிகழ்காலத்தில் எப்படி இருந்தாங்க, அப்போ சித்தர்கள் அப்படின்ற அந்த 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 கோடு வேர்டுக்கான சரியான விடை என்ன? நிகழ்காலத்தில் இருப்பவர்கள் சித்தர்கள். நிகழ்காலத்தில் எப்படி இருக்கிறது அப்படின்னா, மன்னிப்பும் நன்றிகளும் கை கொண்டா நிகழ்காலத்துக்கு வந்துடலாம். ஓம்னி ப்ரெசன்ட் அனுபவிக்கணும்னா மன்னிப்பும் நன்றிகளும். இப்போ நாம் அதை பண்ணுறோமா? இல்லை சார், யாருமே பண்ணுறதில்ல. நமக்கு நிகழ்காலத்தில் தான் கோபம் வருது. நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வை பார்த்துட்டு தான் நம்ம தண்டனை கொடுக்குறோம். அப்போ அடுத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அப்போ எவ்வளவு ஆணவம் இருந்தால் அந்த காரியத்தை நம்ம பண்ணுவோம். அப்போ நமக்கு நிகழ்கால விழிப்புணர்வு இல்லை. அந்த நிகழ்கால விழிப்புணர்வு இல்லாததுனால உங்களையும் என்னையும் ஆணவம் ஆட்கொள்கிறது. அப்போ சித்தர்களுடைய கான்செப்டு நன்றிகளும் மன்னிப்பும் சொல்லி பழகி வந்தால் நாம் நிகழ்காலத்துக்கு வந்துடுவோம். இதுதான் சித்தர்களுடைய ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அழகான ஃபார்முலா. புரியுதுங்களா? புரியுதுங்க சார். இப்போ அந்த நன்றிகளும் மன்னிப்பும் சொல்கிறீங்க, அது எந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சார்? ஏன்னா நிகழ்காலத்தை அனுபவிச்சா தான் நம்ம அந்த நிலைக்கு போக முடியும். அப்படின்னா நன்றிகளையும் மன்னிப்பையும் நம்ம எப்படி நம்ம நிகழ்காலத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சார்? ரொம்ப சின்ன விஷயம். அதாவது நன்றிகள் மன்னிப்பினுடைய நோக்கம் வேறு. ஆனால் நாம் ஒரு எல்கேஜி குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோம். ஒரு வீட்டில் அப்பா வராங்க, இல்லை வீட்டில் மாமா வராங்க. நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? ஒரு மாமா சாக்லேட் கொடுத்தா தேங்க்ஸ் சொல்லு ராஜா, நன்றி சொல்லு ராஜா சொல்கிறாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்களாம் எல்லா விஷயத்துக்கும் நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், இல்லை காரில் போயிட்டுருக்கோம், என்னுடைய காலோ மிதிக்கிறோம், நம்ம சாரி சார். அப்போது இந்த நன்றிகளும் மன்னிப்பும் ஒரு மந்திரங்கள் இருக்குது. இப்போ நம்ம நிறைய மந்திரம் சொல்கிறோம். இப்போ ஒரு விநாயகர் மந்திரம் அப்படின்னா ஓம் விக்னேஸ்வராய நமகா, ஓம் கணாதிபதியே நமகா. இப்போ நமகாங்கிற வார்த்தை, இப்போ முருகன் இருக்குது, ஓம் ஸ்கந்தாய நமகா, ஓம் ஷண்முகனே நமகா. இப்போ பெருமாள் இருக்குது. இப்படி எல்லா சுவாமிகளுக்கும் மந்திரம் என்ன சொல்கிறோம்? நமகான்னு மந்திரம் சொல்கிறோம். 108 சொல்கிறோம், 1008 சொல்கிறோம். இப்போ நமகா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நமகா? இப்போ நமகாவுக்கு பொருள் தெரிஞ்சிச்சுன்னா இத்தனை மந்திரம் சொல்லணுமா, நமகா மட்டும் சொன்னால் போதுமா? நமகா மட்டும் சொன்னாலே போதும். அப்போ ஒரே மந்திரத்தில் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கு சித்தர்கள் வழி சொல்லியிருக்காங்க. எதுக்கு 108 முறை சொல்கிறீங்க? எதுக்கு 1008 முறை சொல்கிறீங்க? காயத்ரி மந்திரத்தை உட்காந்து எதுக்கு உருவேற்றுறீங்க? உங்களுக்கு நமகாவுக்கு பொருள் தெரியல. இப்போ நமகாங்கிற வார்த்தை இருக்குது, அதில் 3 எழுத்து இருக்குது இல்லையா? ஒன்று நான், இன்னொன்று மா, இன்னொன்று ஹா. ஹா அப்படின்னா பிரம்மாண்டம்னு அர்த்தம், பேரண்டம், பெரும் பிரபஞ்சம். ஹாங்கிற சப்தத்தோடு ஒலித்து கொண்டிருக்கு. இந்த நா மா இருக்கு இல்லையா? நான்னா நன்றிகள், மான்னா மன்னிப்பு. இந்த நன்றிகளும் மன்னிப்பும் இந்த மகா பிரபஞ்சத்துக்கு சொல்வதற்கு முன்னாடி கூட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சக மனிதர்கள், ஒரு சின்ன உங்களுடைய மகனில் ஆரம்பித்து உங்களுடைய அப்பாவில் ஆரம்பித்து, எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது கருவில் உதச்சிருப்போம். என்றைக்காவது அம்மாவுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? இல்லை மனைவியை திட்டியிருப்போம், ஏதோ ஒரு காரணத்துக்காக திட்டியிருப்போம். சாரிடா செல்லக்குட்டி, மன்னிச்சுக்க ராஜா சொல்லியிருக்கோமா? ஏன்னா நமக்கு ஈகோ. மனைவி காலில் போய் எப்படி விழுறது? ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்னா மனைவி காலில் விழுந்து பாருங்கள், அவன் வெற்றி பெறுவான். இல்லையா? உண்மையா இல்லையா? ஏன்னா அவனுக்கு ஈகோ போயிடும். அப்படியே மாற்றி எடுத்துக்கங்க. ஒரு பெண் வெற்றி பெறணுனாலும் ஆண் காலில் விழணும். இப்போது இது இப்போ 2 பேருக்குமே ஈகோ முடிஞ்சு போயிடும். அப்போ அன்பு, அப்போ பாருங்கள், ஒரு காமத்திலிருந்து அவன் கடவுள் தன்மை அடையணும்னா அவன் சொல்ல வேண்டிய 2 விஷயம். ஒரு இல்லற வாழ்க்கையில், ஒரு தாம்பத்தியத்தில் இன்றைக்கி இந்த நன்றிகளும் மன்னிப்பும் ஒரு கணவன் மனைவி மேற்கொண்டால் அவன் கோர்ட்டுக்கு போவானா? இந்த உலகத்தில் கோர்ட்டு மூடுறதுக்கு சித்தர்கள் எவ்வளோ பெரிய ரகசியம் சொல்லியிருக்காங்க. அப்போது சித்தர்கள் எதுக்கு பயன்படுறாங்க? வாழ்க்கை உடனே தியானம் பண்ணிவிட்டு கடவுள் வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்க்கையே தியானம், வாழ்க்கையே ஆன்மீகம். உனக்கு ஒழுங்காக வாழ்ந்து பாரு. உன்னுடைய பள்ளியறை, படுக்கை அறை இருக்கு இல்லையா? அந்த படுக்கை அறையே இறைவனுடைய பள்ளியறை, அதுதான் பிரம்மாண்டத்தினுடைய சன்னிதானம். உனக்கு தெரியலையே அது? நீ மன்னிப்பு கேட்க மாட்டேன், நன்றி. இப்போது ஒரு கணவன் மனைவி சேர்றோம், நம்ம என்னைக்காவது ரொம்ப நன்றி ராஜா, இவ்வளோ பெரிய பரவசம் சொல்லியிருக்கோமா? நமக்கு தெரியல பாருங்கள். இது யாரும் சொல்லித்தரல. இல்லை நன்றி மன்னிப்பை ஒரு கணவன் மனைவி ஒரு தாம்பத்தியத்தில் சொல்ல பழகுனா, இதை பார்க்குற யாராவது சொல்ல பழகுனா அவங்க தானாக ஓம்னி ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுவாங்களா மாட்டாங்களா? ஒரு பிரச்சனை இல்லை. நன்றி மன்னிப்பு சொல்லி பழகுனா ஈகோ இருக்காது, ஆணவம் போகாது,
ஆணவத்தை அரவணைக்கும் சூத்திரம் கண்டுபிடிச்சிடலாம். ஆணவத்தை அரவணைச்சா ஓம்னி பிரசன்ட்டுக்கு வந்துடுவான். ஓம்னி பிரசன்ட்டுக்கு வந்தால் சித்தர்கள் ஆகிடுவாங்க. சித்தர்கள் ஆகிட்டாங்கன்னா இறைவனை நோக்கி பயணப்பட்டுடலாம். இப்போ ஒரு சின்ன விஷயம், ஒரு வீட்டுக்குள்ளே அது குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்கள், ஒரு வீட்டில் பாருங்க, காலேஜ் இருக்குது, எவ்வளோ சண்டை நடக்குது, எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம சண்டை போட்டுக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனஸ்தாபம் வருது. நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாத விஷயமா இருக்கும். ஆனால் கோர்ட்டில் போய் நிற்பாங்க. ஒரு அப்பா அம்மா சண்டை, கணவன் மனைவி சண்டை, அப்புறம் பஞ்சாயத்து, அது பேர் என்ன, சொத்து தகராறு. என்ன இப்போது நீ 2 பேருக்கு யார் பக்கம் பிரித்து கொடுத்தாலும் 2 பேரும் விட்டுட்டு தானடா போகிறீங்க. இந்த எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா உனக்கு ஆணவம் வருமா, கர்மா வருமா, இல்லை வாழ்க்கையில் மாயை வருமா, துன்பம் வருமா? இந்த ஆணவமும் கர்மமும் மாயையும் அழிப்பதற்கான ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மாத்திரை, ஒரு அற்புதமான ஃபார்முலா என்ன? நன்றிகளும் மன்னிப்பும். இதை சொல்கிறதுக்கு இதை தான் எடுத்து வச்சாங்க. நமகா, ஓம் விக்னேஸ்வராய நமகா. நீ சொல்லிப்பார். ஒவ்வொரு முறையும் நமகான்னு சொல்லும்போது மைண்டில் என்ன, நமகான்னா சமர்ப்பணம்னு அர்த்தம், அல்லது சரணடைதல்னு அர்த்தம். இப்போ சரணடைதல்னா என்ன அர்த்தம்? மன்னிப்பு கேட்குறது தானே, நன்றிகள் சொல்கிறது தானே. இப்போ மன்னிப்பும் நன்றிகளும் சொல்லி பழகி 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 சக மனிதர்களோட எல்லாம் நீங்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இப்போது நான் ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, என்னை அழைச்சி இந்த அற்புதமான சொற்பொழிவை நிகழ்த்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க நம்ம முடிக்கும்போது சொல்கிறோம்ல. அப்போ இதுக்கு மட்டும் சொல்கிறீங்க, வாழ்க்கையில் சொல்ல மாட்டேன்றோம். இப்போ டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க, நன்றி சொன்னோம்மா. அப்போது ஒரு நிகழ்வுக்கும் நன்றியும் மன்னிப்பும். இப்போ நன்றியும் மன்னிப்பும் என்பது ஒரு காயினுடைய 2 பக்கம் மாதிரி. நன்றி இல்லாமல் மன்னிப்பு இல்லை, மன்னிப்பு இல்லாமல் நன்றி இல்லை. இப்படி சொல்லி பழகி 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 வந்தால் சித்த நிலை வருமா வராதா? ஆணவம் அரவணைக்கப்படுமா படாதா? இதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும்? நமகா நமகான்னு சொல்கிறது இல்லை, நமகாவினுடைய பொருள் உணர்ந்து அந்த பொருளைப்படி வாழ்வது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் ஐயோ ஐயா வந்து நமகான்னு சொல்ல சொன்னாங்க, டெய்லி நமகா நமகான்னு சொன்னால் பயன் இல்லை. அப்போது இதனுடைய கான்செப்ட், சித்தர்களுடைய கான்செப்ட் என்ன? நன்றியும் மன்னிப்பும் சொன்னால் நிகழ்காலத்துக்கு நாம் வரலாம். சித்தர்கள் உணர்வதால் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். உங்களுக்கு இப்போ கடன் பிரச்சனை இருக்குது, விட்டு கொடுத்து பாரு, எல்லாமே எல்லா விஷயங்களுக்குமான ஒரு சொல்யூஷன் நன்றி மன்னிப்பில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நீங்கள் இப்போ இந்த நன்றி மன்னிப்புங்கிற கான்செப்டுக்குள்ளே வந்துட்டால் உங்களுக்கு பரிகாரங்கள் தேவையில்லை, இல்லை எந்த இடமும் தேவை. கடவுள் இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற இடம் உங்களுக்கு சன்னிதானம் ஆகிடும். இப்போ நம்ம உட்காந்து பேசிக்கிற இடம் ஒரு அற்புதமான சன்னிதானம், ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். இருக்கிற இடமே க்ஷேத்திரமாகவும் சன்னிதானமாகவும் கர்ப்ப கிரகமாகவும் கருவறையாகவும் மாறக்கூடிய ஒரு விஷயத்தை ஞானிகள் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா இது வாழ்க்கைக்கு முக்கியமானது இல்லையா? எங்கெல்லாம் ஓடுறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், எத்தனை யாத்திரைகள், உலகம் முழுக்க சுற்றி பார்க்குறோம். என்ன இருக்காங்கல்லாம் மீண்டும் மீண்டும் ஒடுக்கம் தானே சொல்லித்தராங்க. புரிதல் உங்களுக்கு, அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி, அந்த ரிசீவிங் ஏரியல் உங்களுக்குள்ளே வரணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு அடிப்படை பேசிக். இது நான் இப்போ சொல்கிறது எல்கேஜி லெசன். இதில் எல்கேஜி லெசனில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? உங்களை சித்தரை ஆக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா புரியுதுங்களா? இவ்வளோதான். நிச்சயமாக சார், நிறைய கேள்விகள் இருந்தது. இந்த யார் சித்தர் அப்படின்ற எனக்குள்ளே இருந்த கேள்விக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க, ரொம்பவே அற்புதமாக இருந்தது. இன்னொன்று, சித்தர்களை உணர்வதால் அந்த நன்றிகளும் மன்னிப்புகளும் அதுக்கான விஷயத்தை நீங்கள் ரொம்பவே அற்புதமாக சொல்லியிருந்தீங்க. எனக்கு அடுத்த ஒரு கேள்வியும் இருக்குது சார். இந்த சொல்லுப்பா, எல்லா சித்தர்களுடைய ஜீவ சமாதியிலுமே பார்த்தா இந்த லிங்க பிரதிஷ்டை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க சார். அதற்கான அர்த்தங்கள் என்ன, காரணங்கள்? ரொம்ப ஒரு அற்புதமான இது வந்து அடுத்த நிலை. இப்போ நம்ம வந்து சித்தர்கள் நன்றி மன்னிப்பு கடந்து அடுத்த நிலை வருகின்ற போது இப்போ இந்த ஓம்னி பிரசன்ட்டுக்கு வந்தவுடனே உங்களுக்கு ஒரு சர்க்குரு கிடைப்பாங்க, ஒரு ஞான சர்க்குரு வந்து உங்களுக்கு வாய்ப்பாங்க. அதாவது சித்தர்களுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும், சித்தர்களுடைய ஒலி உங்கள் காதில் கேட்கும். வாராஜா நீ ஓம்னி பிரசன்ட். இப்போ சரி நிகழ்காலத்துக்கு வந்துட்டோம், அவன் வந்து என்ன பண்ணுறது? தூங்குறதா இல்லை சாப்பிட்றதா? அப்போ இங்கே வந்துட்டு ஒன்று பண்ணணும் இல்லை? இப்போ இந்த ஸ்டூடியோவுக்கு வந்துட்டோம், அப்போ ரொம்ப நல்லா இருக்குப்பா, ரொம்ப அழகாக இருக்குப்பா, மிஸ்டர் மணிகண்டன் சார் ரொம்ப நல்லா இருக்கிறப்ப ஐயா வணக்கம் போயிட்டு வரணும்னு சொல்ல முடியுமா? அப்போ இங்கே வந்துட்டு ஒரு வேலை பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லையா? அது என்னன்றதை அவங்க சொல்லித்தராங்க. அதுதான் லிங்கம். அது என்ன? அது ஒன் ஆஃப் த சிம்பிள். இப்போது லிங்கம் வந்து 2 கூறுகளால் ஆக்கப்பட்டது. ஒன்று வட்ட வடிவமான ஒரு பீடம், அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? ஆவுடையார் பீடம். நீங்கள் நம்ம மாணிக்க வாசகர் கட்டின கோயிலுக்கு ஆவுடையார் திருக்கோவில்னே பேர். அப்போ அங்கே வந்து லிங்கம் கிடையாது, வெறும் ஆவுடையார் மட்டும் இருக்கும், வட்ட வடிவமான பொருள் மட்டும் இருக்கும். அதுக்கு மேலே நீள்வட்ட வடிவமான ஒரு லிங்க அமைப்பு இருக்குது. அது கூட்டு வட்ட வடிவமும் நீள்வட்ட வடிவமும் சேர்ந்த ஒரு பொருள் இருக்குது. இது ஒரு ஃபார்முலா. இப்போது வட்ட வடிவம்னா என்ன, நீள்வட்ட வடிவம்னா என்ன, இது 2 தெரிஞ்சால் தானே அதனோட இணைக்க முடியும்.
இப்போ ஃபஸ்ட்டு நீள்வட்ட வடிவத்துக்கான விளக்கத்தை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கு விஞ்ஞானத்தில் அல்லது இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்த விஞ்ஞானத்தில் அறிவியல் வளர்ச்சியில் இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா முட்டை வடிவ கோலத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் விஞ்ஞானத்தில் பார்த்தாலும் இல்லை யூடியூப்பில் தட்டி பாருங்கள், உலகம் எப்படி இருக்குது. உலகம் ரவுண்டாக இல்லை, நம்ம உலக உருண்டையை வட்டமாக பார்க்குறோம். ஆனால் உலகம் இருக்கக்கூடியது முட்டை வடிவ ஷேப்பில் இருக்குது. அந்த முட்டை வடிவ கோலம் இயங்கிக் கொண்டே இருக்குது, நான் ஸ்டாப்பாக இயங்கிட்டு இருக்கு. ஒரு பம்பரம் இருக்குது, அந்த பம்பரத்தை நீங்கள் தரையில் விட்டிங்கன்னா அது சுற்றுது இல்லையா. ஒரு பம்பரம் தரையில் பட்டு சுற்றும் போது ஒரு சவுண்டு வருது இல்லையா, வருதா? அப்போது அது என்ன வேகத்தில் சுற்றுது, ஒரு தோராயமான ஒரு ஸ்பீடில் சுற்றுது. அப்போ இது உலகம் சுற்றுற ஸ்பீடுக்கு ஒரு சத்தம் வரணும் இல்லையே, உங்கள் காதுக்கும் என் காதுக்கும் கேட்கல. ஏன்னா நம்ம நிகழ்காலத்தில் இல்லை. அந்த சப்தம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுற்று வேகத்துக்கான அதுக்கு பேர் இயக்க ஒழுங்கு. இப்போ நீங்கள் விரும்பியோ நான் விரும்பியோ இல்லை யார் விரும்பியோ மழை வரப்போகிறதில்ல, யார் விரும்பியோ சூரியன் வரப்போகிறதில்ல, யார் விரும்பியோ சந்திரன் வரப்போகிறதில்ல, நட்சத்திரங்கள் வரப்போகிறதில்ல. உலகம், இந்த பிரபஞ்சம் இயக்க ஒழுங்காக மிக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கு. அந்த இயக்க ஒழுங்காக இயங்குவதற்கு அதுக்கு ஒரு 3 பொருள் தேவைப்படுது. அது கால ஒழுக்கம், செயல் ஒழுக்கம், இயக்க ஒழுக்கங்கிற அந்த 3 தன்மையை கையில் கொண்டு அது யுகந்தோறும் 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 எவ்ரி மைக்ரோ செகண்ட், யுகங்கள் எத்தனை கோடி ஆண்டுகள் ஆச்சுன்றது வரலாற்று ஆசிரியர்களால் சொல்லவே முடியாது. ஒரு கணிப்பு சொல்லாமே தவிர இது சரின்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட காலமாக அது அந்த முட்டை வடிவ கோலம் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒரு பம்பரம் சுற்றுனா ஒரு சவுண்டு வருது இல்லை, அப்போ இந்த உலகத்தினுடைய வேகம் ஒரு சவுண்டு வருமா வராதா? அந்த நாதத்துக்கு பேர் தான் ரீங்காரம்னு பேர். அது எப்படி இருக்குது, நீள்வட்ட வடிவத்தில் இருக்குது. அந்த ரீங்காரத்தை நம்ம ஆன்மீக மக்கள் என்ன சொல்கிறாங்க, பிராணசக்தி. இப்போ நீள்வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராணசக்தியை வட்ட வடிவமான பீடம், இப்போ நம்ம உடம்புக்குள்ளேயே வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய பீடம் எது, கண்மணி. இந்த கண்மணியினுடைய அமைப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் அல்ல, கண்ணினுடைய வட்டம் வித்தியாசப்படும். ஆனால் கண்மணியினுடைய வட்டம் மாடுலேருந்து, நரியிலேருந்து, நாயிலேருந்து, சிங்கத்திலேருந்து, உலகத்தில் கண் எந்த ஜீவராசிக்கெல்லாம் இருக்கோ அத்தனைக்கும் ஒரே வடிவம்தான். அந்த கண் சொல்லலை, கண்மணிக்குள்ள அந்த வட்ட வடிவத்துக்குள்ள நீள்வட்ட வடிவமான பிராணசக்தியை மையப்படுத்தியவர்கள் சித்தர்கள். எந்த இடத்துல படுத்தினாங்க, நிகழ்காலத்தில். நிகழ்காலத்தில் வருவதற்கு நன்றியும் மன்னிப்பும் சொன்னால் உங்களுக்கு ஒரு சர்க்குரு வாய்க்கும். சர்க்குரு வாய்த்தா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, ஏக்கம் இல்லை. இல்லை துன்பமே வந்தாலும், இழப்புகளே வந்தாலும், இப்போது கால அறுவை சிகிச்சை நடந்தது, நான் என்ன வச்சு சொல்கிறேன், எது நடந்தாலும் இழப்புகளற்ற தன்மை. ஏன்னா அந்த இழப்புகள், நான் இழக்க முடியாத ஒன்று என்கிட்ட இருக்குது, எது இழந்தா என்ன அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு வரும். ஓம்னி பிரசன்ட் நிகழ்காலத்துக்கு வருவோம். நிகழ்காலத்துக்கு வந்தால் வட்ட வடிவமான மையப்பகுதிக்குள்ளே நீள்வட்ட வடிவமான பிராணசக்தி இணைக்கப்படும். நான் நீள்வட்ட வடிவமான பிராணசக்தியை இணைத்து கொண்டவன் என்று சொல்வதற்கான சிம்பல் தான் அவங்களுடைய ஜீவசமாதி தலத்தில் ஒன் ஆஃப் த சிம்பிள். அது நான் அடங்கிய பிறகு நான் அறிந்தவன். இன்றைக்கி அறியாதவன் சமாதியிலலாம் லிங்கம் வச்சுருக்கான். அப்போ இவர்கள் அறிந்தவர்களா அறியாதவர்களான்றதுக்கு என்ன அடையாளம்? அடுத்த கேள்வி வரணுமா வேணாமா உங்களுக்கு? இப்போது அறிந்தவன் அடையாதவன் எல்லாருக்கும் லிங்கம் வச்சு விட்டாங்க. அப்போது அறிந்தவனுக்கும் அடையாதவனுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அறிந்தவன் சமாதியில் வழிபாடுகள் நடக்காது, கூட்டங்கள் இருக்காது, பிரார்த்தனைகள் இருக்காது, பரிகாரங்கள் இருக்காது. ஏன்னா நீ பண்ணிதான் அதை அடையணுமே தவிர என்கிட்ட பரிகாரம் பண்ணால் உனக்கு ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் தனித்தனியாக பக்குவப்படுத்தக்கூடிய நிலையை இந்த இது அப்போ இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வந்துச்சு. இப்போது அந்த உயர்நிலை ஆலயங்கள் என்று சொல்லக்கூடிய ஜீவசமாதி தலங்கள் எப்படி இருக்கணும்? கூட்டம் இல்லாமல் இருக்கணும். அங்கே போயிட்டு அன்னதானம் போட்டுட்ருக்கக்கூடாது, சாப்பாடு போட்டுட்ருக்கக்கூடாது. அங்கே சாப்பிட்றதுக்காக போகிறீங்க, அங்கே எதுக்கு போகணும்? ஜீவசமாதிக்கு எதுக்கு போகணும்? 2 விஷயத்துக்கு போகணும். ஒன்று நிகழ்காலத்தை அறிவதற்கு, இன்னொன்று வட்ட வடிவத்தில் எப்படி அந்த நீள்சக்தியான நீள்வட்ட வடிவமான பிராணசக்தியை இணைப்பது என்று தெரிந்து கொள்வதற்கு. இது 2 எந்த சமாதியில் உங்களுக்கு சொல்லித்தராங்க? எந்த சமாதியில் சொல்லித்தரப்படுகிறதோ, எந்த சமாதியில் அது தீட்சையாக போதிக்கப்படுகிறதோ, எந்த இடத்தில் அது சத்தியமாக அது ஒரு ஞான குருவால் விளங்கப்படுகிறதோ அது சித்தர்களுடைய பூமி. அங்கே சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நித்தியமாக நிறைவாக யுகந்தோறும் அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள்.
இதுதான் அந்த ஃபார்முலா ஃபார்முலா புரியுதுங்களா? இப்போ நான் வந்து ஒரு தத்துவமாகவோ ஒரு விளக்கமாகவோ சொல்ல, என்னுடைய ஸ்பீச்சில் என்னுடைய வழிகாட்டுதலில் நான் சொல்லக்கூடியது த கிரேட்டஸ்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நான் சொல்கிறது 5 10, அது அம்பத்தூர்லேயும் 10 தான், அமெரிக்காலேயும் 10 தான், டி நகர்லேயும் 10 தான், உலகத்தில் எங்கேயும் 10 தான். a+b² = a² + 2ab + b² என்பது நீ தான் ஏக்கும் பிக்கும் நம்பர் போட்டுக்கணும். பட் ஃபார்முலா ஒன்று. இதுதான் சித்தர்கள். இந்த ஃபார்முலாவை எடுத்து வச்சு நீ வணங்கி கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய சித்தர்கள் நீ மண்டைக்குள்ளே வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம அது சரியான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியாக இல்லைன்னா இந்த சேனலை பார்த்து மாறிக்கங்க. இந்த மாதிரி சித்தர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சார், நிறைய அவங்களுடைய வழிகாட்டுதலில் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னதானம் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னதானம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்களா சார்? அற்புதமான கேள்விராஜ். ஏன்னா பட்னத்தார் சொல்கிறாரு, பசித்தோர் முகம்பார், நல் அறமும் நட்பும் நன்றென்றிரு, நடு நீங்காமலே உனக்கு இட்டபடி என்றென்றிரு, மனமே உனக்கு உபதேசம். இது இப்போது பசித்தோர் முகம்பார், உடனே சோறு போடுறது. ஓகே, இந்த சாப்பாடு போடுற ஏதாவது தப்பு சொல்லுவோமா? இல்லை சார். அப்போ எதுக்காக அந்த காரியம் பண்ணோம்? இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். இன்றைக்கி இப்போ நீங்கள் நான் இருக்கேன், இல்லை நீங்கள் இருக்கீங்க. இப்போ என்னால் எத்தனை பேருக்கு சாப்பாடு போட முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 பேருக்கு, இல்லை ஒரு 100, என்கிட்ட காசு இருந்தால் 100 பேருக்கு, இல்லை 10 பேர்கிட்ட கலெக்ஷன் பண்ணி 1000 பேருக்கு, இல்லை உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் 10,000 பேருக்கு. இப்போது ஒரு சபையும் இன்றைக்கி எத்தனையோ மடங்கள், மார்க்கங்கள், இன்றைக்கி கோவில்கள்லாம் கூட அன்னதானம் போடப்பட்டுக்கிட்டே இருக்குது. 24 மணி நேரமும் அன்னதானம் போடப்பட்டிருக்கு. அப்போ அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? இதை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த ஓம்னி பிரசன்ட்டையும் அந்த லிங்க தத்துவத்தையும் நிகழ்காலத்தையும் அறிந்த சித்தர்கள் தப்பாக சொல்லியிருப்பாங்களா? நிச்சயமாக இல்லை. எல்லாம் சாப்பிட்டு போங்கடான்னு சொல்லியிருப்பாங்களா? அப்போ அந்த அன்னதானத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லை? அப்போ இருக்கிறதுனால தானே அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ அன்னதானத்தின் பொருளை நம்ம சரியாக உணர்ந்துக்கணும். இப்போ நான் ஒரு அம்பத்தூரில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அங்கே ஒரு சபை நடத்துகிறப்ப வள்ளல் பெருமான் சபை இருக்குது, இல்லை ஏதோ ஒரு அகத்தியர் சபை இருக்குது, இல்லை ஷீரடி பாபா பேரில் ஒரு கோவில் இருக்குது, அங்கே அன்னதானம் போடுறோம். இந்த அம்பத்தூர்லேயே என்னை தவிர வேறு யாரும் போட்டதில்லை அப்படின்னு மார்த்தட்டிக்கிறதுக்கு அன்னதானம் போடுறது. இல்லை 10 பேர்கிட்ட கலெக்ஷன் பண்ணி, ஐயா நீங்கள் அப்போது அன்னதானம் போட்டால் எனக்கு காசு வரும், அன்னதானம் போட்டால் பணம் வரும், இல்லை அன்னதானம் போட்டால் புண்ணியம். ஒரு கர்ணனுடைய கதை கூட சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்ணன் எல்லா தானமும் பண்ணாராம், ஆனால் அன்னதானம் மட்டும் பண்ணலையா. அப்போ ஒரு சொர்க்கத்துக்கு போன உடனே பயங்கர பசி எடுத்து தான். அப்போ வந்து என்ன பண்ணாராம், அங்கே இருக்கிற இந்திரன் வந்து இந்த விரலை தூக்கி வாயில் வச்சுக்க, பசி சரியாயிட்டுனாராம். எப்படியா விரலை வாயில் வச்சா எப்படியா பசி அடங்கும்? இல்லை நீ எல்லா தானமும் பண்ண, அன்னதானம் மட்டும் முறையாக பண்ணலை. ஆனால் ஒருத்தன் வந்து பசியோடு கேட்டோன்னே அந்த இடத்துல சாப்பாடு போடுவான்னு விரலை காட்டினேன், இந்த விரல் காட்டின புண்ணியத்துக்காக இது வாயில் வச்சுக்க பசி செய்யிடும். இது ஓகே, இது நான் அதை தப்புன்னு சொல்ல வரல, இதுக்கு அன்னதானம். அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கும் மட்டும் இல்லை, இருக்கணும். ஏன்னா அதை சொன்னது சித்தர்கள். வள்ளல் பெருமான் போன்ற ஞானிகள், மகான்கள், தீர்க்கதரிசிகள், ஏன் திருமூலர் சொல்கிறார், அதாவது திலம்னா இத்தினூண்டு ஒரு ஞானிக்கு ஈந்தால் கூட திலமத்தனை ஈந்தாலும் நிலமத்தனை செல்வம் வரும்ன்றார். இப்போ நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்குது? அன்னதானம் போட்டால் கல்யாணம் ஆகும், அன்னதானம் போட்டால் காசு வரும், அன்னதானம் போட்டால் அது வரும், இது வரும், குழந்தை பிறக்கும். அப்போ ஒரு பரிகாரமாக அதை பயன்படுத்துறது இல்லை. போய் இந்த அன்னதானத்தில் போய் சாப்பிட்ணும், 24 அரிசி மூட்டை வாங்கி தரணும், பருப்பு மூட்டை வாங்கி தரணும், எண்ணெய் வாங்கி தரணும், எனக்கு 10 பேக்கெட் பால் வாங்கி கொடுங்க. இதை வசூல் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம், அதை சமைக்கிறதுக்கு ஒரு கூட்டம். அப்போ ஜீவகாருண்யம்னா இது தானா? வள்ளல் பெருமான் சொன்ன நல்ல ஒரு அடிக்கோடிட்டுக்கங்க, அன்னதானத்தை நாம் குறை சொல்லவில்லை, அன்னதானம் தவறில்லை, ஆனால் அது சொல்ல வந்த செய்தி என்ன? இப்போ அதான கேள்வி. இப்போ சித்தர்கள் பற்றி இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தோம் இல்லையா? எது சித்தர்கள்? அவர்கள் சொன்ன கான்செப்ட் என்ன? அப்போ அன்னதானத்தை பற்றி சத்தியமாக ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல. இந்த சேனல் இதுவரைக்கும், இந்த உலகத்தில் இதுவரைக்கும், எனக்கு இன்றைக்கு காலையில் தான் இறைவன் எனக்குள்ளது சொன்னார். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் எத்தனை கோடி சேனல்கள் இருந்தாலும் எந்த சேனல்லையும் சொல்லப்படாத ஒரு ரகசியத்தை இன்றைக்கு இறைவன் நமக்கு சொல்கிறார். என்ன அப்படின்னா, இப்போ நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எத்தனை பேருக்கு அன்னதான் இதை பார்த்துட்டு இருக்கிற அன்பர்களாக இருந்தாலும் சரி, அவங்களால எத்தனை பேருக்கு சாப்பாடு போட முடியும்? ஒரு 10லேருந்து 20 பேருக்கு, இல்லை 100 பேர் வச்சுக்கோங்க, இல்லை 1000 பேர் வச்சுக்கோங்க. அவங்க தகுதியில் கலெக்ஷன் பண்ணி இன்றைக்கி ஃபாரினில் என்ஆர்ஐ இதை பார்த்துட்டு இருக்கிற என்ஆர்ஐ ஃபண்டு அன்னதானம்னு கேட்டால் காசு அனுப்புங்க. ஏன்னா ஞானதானம் பண்ணுறோமே, எங்களுக்கு அனுப்புங்களேன். ஞான பாடல்கள் பண்ணுறோமே, உதவுங்களேன். ஞானத்தை சொல்கிறதுக்கு உதவுங்களேன். சாப்பாடு ஏன்னா அவங்களுக்கு புண்ணியம் சேரும்.
அம்மாவினுடைய பர்த்டே, அம்மாவினுடைய திதி நாள், வீட்டில் மனைவி பர்த்டே, என்னுடைய பர்த்டே, உன்னுடைய பர்த்டே, குழந்தை அன்னதானம் தானே பண்ண. ஏன் என்னுடைய குழந்தைக்கு பர்த்டேங்க இன்றைக்கி ஒரு சித்தரை கூப்பிட்டு ஞானதானம் பண்ணணும்னு ஏன் தோணலை? அப்போது உனக்கு சுயநலம். அன்னதானம் போட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? நான் அன்னதானம் போடணும், அதை நீ சாப்பிட்ணும். உனக்கு கீழே ஒரு பிச்சைக்காரனை உருவாக்கி கொண்டிருக்கிறாய் நீ. ஆனால் ஞானிகள் அப்படி சொல்லியிருப்பாங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மகனே உன்னால் 100 பேருக்கு போட முடியும், 1000 பேருக்கு போட முடியும், ஏன் உங்கள்கிட்ட காசு இருந்தால் 1 கோடி பேருக்கு கூட போட முடியும். ஆனால் 84 லட்ச பேதங்களுடைய உயிர்த்துளிகள் இந்த பூமியில் உற்பத்தி பண்ணிச்சு. ஒரு மரத்திலே ஆரம்பித்து மரத்துக்கு தண்ணி வேணும். அது ஒரு அன்னதானம் தானே. மரத்துக்கு சாப்பாடை போட போகிறீங்க, தண்ணி தானே வேணும். அப்போது கருப்பையில், அதாவது கல்லினுள் தேரைக்கும் கருப்பையில் இருக்கக்கூடிய உயிருக்கும் எல்லா வினாடிகளும் நீ அன்னதானம் போடுகிறாய், அவன் போட்டுக்கொண்டே இருக்கிறான். போடுகின்ற ஒன்றிலிருந்து போட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஓம்னி பிரசன்ட் நிகழ்காலத்தை அறிய வேண்டும், போட்டுக்கொண்டே இருக்கக்கூடியவனை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அன்னதானம் எடுத்து வைத்தார்கள். உங்களுக்கு நான் சொல்கிற வைப்ரேட்டிங் புரியுதா? புரியுதுங்க சார். புரியுதா? என்ன புரியுது அப்படின்னா, நாம் அன்னதானம் போடுவது, ஆனால் இறைவன் போட்டுக்கொண்டே இருக்கிறான். மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு கடல் உயிரினங்களை பார்த்தோன்னா மீனுக்கு பெரிய உயிர், அந்த உயிருக்கு இந்த உயிர், சுரம் மாற்றி 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 இன்றைக்கி ஒரு பாம்பு 100 குட்டி எடுத்து 90 குட்டி அது உணவாக எடுத்துக்குது. ஸோ எல்லா இடங்கள்லையும் எல்லா நேரங்களையும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் 1 கோடி பேருக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அன்னதானத்தினுடைய நோக்கம் என்ன? அன்னதானம் போடுவதல்ல மகனே, போட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய, வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான அந்த ஞான பிரம்மாண்ட நாயகனை, அந்த விஸ்வரூப நாயகனை, மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலைக்கு அதிபதியானவனை நீ அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த அன்னதானத்தை பழகிக்கொள். ஆனால் இது முடிவல்ல. இதுதானே சித்தர்கள் சொல்லிடணும். அப்படிப்பட்ட ஞான அன்னதானத்தை பரிகார ஸ்தலங்கள், பரிகார சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், அன்னதானம் போடுங்கள். எதுக்காக போடணும்? அன்னதானம் போட்டுக்கொண்டே இருப்பவனை உணர்வதற்காக. இப்போ போடுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அன்னதானம் நீங்கள் 5 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா 500 ரூபாய்க்கு பண்ண தோணும். ஏன்? போட்டுக்கொண்டே இருப்பவனு எப்போ தெரியும் யார்? ஏன்னா போடும்போது அந்த 100 பேர் சாப்பிட்ற 100 பேரில் ஒருத்தர் உனக்கு குருவாக வருவான், 1000 பேர் சாப்பிட்றதுல உனக்கு குருவாக வருவான். போடுங்க அன்னதானத்தை, எங்கு நிறுத்தாதீங்க, போட்டுக்கிட்டே இருங்க. ஆனால் நோக்கம் போடுவதல்ல அன்னதானம், போட்டுக்கொண்டே இருப்பவனை உணர்வதற்கான ஒரு வழியை எந்த நேரத்தில் எந்த சித்தர் உனக்கு உணர்த்துகிறாரோ அவரை விட்டுறாத. சண்டாளன் ஆனாலும் சர்க்குருவெனக்குள் அந்த அந்த வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய அன்னதானத்தை அறிந்து கொள் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய நோக்கம். இது உண்மையா இல்லையா? நிச்சயமாக. இதுக்கு ஏதாவது கீழே கமெண்ட்ஸ் போடுறவங்க சரியாக இது 1 முறைக்கு 2 முறை கேட்டுட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. அன்னதானத்தை குறை சொல்லவில்லை, ஆனால் நோக்கம். அப்போ சித்தர்கள் ஒரு பரிகாரத்தை கூட காரணத்துக்காக எடுத்து வச்சுருக்காங்க. சும்மா இதை போய் பண்ணுங்க, இந்த கோயில் போய் விளக்கேற்றுங்க, இந்த கோயில் போய் தேங்காயில், அப்போ தப்பாக பரிகாரமா? சரி, கடவுள் என்ன அவ்வளோ கேவலமானவரை தேங்காயில் விளக்கேற்றினா கொடுக்கறதுக்கு? இல்லை எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி விளக்கேற்றினா கொடுத்துருவோம். அவன் நன்றிகளையும் மன்னிப்பையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் மிக அற்புதமாக, மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. இந்த பயணம் வேணால் எல்லாத்தையும் ஒரே நாளில் சொல்லிட்டா சலிச்சு போயிடும் இல்லையா? அன்பர்கள் நம்மளை தொடரட்டும். மீண்டும் தொடர்ந்து அடுத்த சந்திப்பில் சந்திப்போம். உங்களுக்கு புரியுதுங்களா இந்த ட்ராவல்? சித்தர்கள் என்றால் யார்? சித்தர்களுடைய நோக்கம் என்ன? ஓம்னி பிரசன்ட் வருவதற்கு நன்றிகளும் மன்னிப்பும் வந்தால் வட்ட வடிவமான பீடத்திற்குள் நீள்வட்ட வடிவமான அந்த தீக்ஷா ரகசியம் தெரியும். அந்த தீக்ஷா ரகசியம் தெரிந்தால் அன்னதானம் போட சொல்லும். அன்னதானம் எதற்காக என்றால் போட்டுக்கொண்டே இருப்பவனை உணர்வதற்காக. இவ்வளோ தான் சித்தர் ஃபார்முலா. ரொம்ப மிக சிறப்பான வாய்ப்பளித்தமைக்கு நானும் இந்த பிரபஞ்சத்திற்கும் உங்கள் நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றிகளையும் மன்னிப்பையும். இது யாருடைய எங்கேயாவது இது போடக்கூடாது, இது தவறுன்னு சொல்கிறோமா? ஸோ நல்லா புரிந்து கொண்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து எதுவும் தவறில்லை. சித்தர்கள் ஃபார்முலா, ஒரு முக்கியமான ஃபார்முலா சொல்லி முடிப்போம். சித்தர்களுடைய எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபார்முலா நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலாம் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா, எதுவும் தவறில்லை, ஆனால் இது மட்டுமே சரியில்லை. இந்த ஃபார்முலா சொல்லுங்கள் உங்கள் வாயால். எதுவுமே தவறில்லை, ஆனால் இது மட்டும் சரியில்லை. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சா நமக்கு ஒடுக்கம் வருமா? இது மட்டுமே சரி, இவர் மட்டுமே சர்க்குரு, இவர் தந்தது மட்டுமே தீட்சை, இவர் தான் குருவே கடவுள்னு சொல்கிறோமே. அப்போ கடவுளை அவமானப்படுத்தலாமா நம்ம?
அப்போ இது மட்டுமே சரி, உனக்கு இதை வெளியே சொன்னால் ரௌரவ நரகம் வந்து சேரும் என்று இந்த உலகத்தை ஒடுக்கி 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 மனித சமுதாயத்தை அடிமையாக்கி கிட்டத்தட்ட இன்றைக்கு நேற்றுக்கல்ல பல லட்சம் ஆண்டுகளாக என்றைக்கு நம்ம இந்த குரு பரம்பரை வந்ததோ, என்றைக்கு நாம் உருவாக்கினோமோ அன்றிலிருந்து இன்று வரை நாம் அடிமையாக இருப்ப இந்த உலகத்தில் 2 பேர் தான். ஒன்று தன்னை குருன்னு சொல்லிக்கிறவங்க இல்லையா, நான் குருவாக இருக்கேன், நான் ஒரு பீடத்தில் உட்காந்துருக்கேன், நான் குரு. இன்னொருத்தர் யாரோ ஒருவருக்கு தன்னை சீடன் என்று சொல்லிக்கொள்வோர். ஒருவன் தன்னை குரு என்று சொல்லிக்கொள்வான், மற்றொருவன் யாருக்கோ சீடன் என்று சொல்லிக்கொள்வான். இதையே ஆன்மீகம் என்று சொல்வார்கள். அப்போது இதுவா ஞானம்? எதுவும் தவறில்லை, இது மட்டுமே சரியில்லை என்ற ஃபார்முலாவை கை கொண்டா சித்தர்கள் உங்கள் வீட்டு வாசலில் நின்று வழிகாட்டுவாங்க. எந்த இழப்பு வந்தாலும், எந்த சிக்கல் வந்தாலும், எத்தனை கோடி பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய பயணம் தடைப்படாது. இந்த பிரபஞ்சம் உங்களோடு இருந்து அந்த இருப்பு நிலைக்கு அழைத்து செல்லுகின்ற வரை விசுவாச தளபதியாக இருந்து அந்த இறைவன் உங்களை வழிநடத்துவார். இதுதான் சித்தர்களுடைய சித்தர்களை தெரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையே ஞானமாகும், வாழ்க்கையே வழிபாடாகும், வாழ்க்கையில் எல்லா தேவைகளும் நிறைவேறும் என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு இதை பார்த்து கொண்டிருந்த அன்பர்கள் அனைவருக்கும், உங்களுக்கும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கின்றேன். சகலமும் சித்தி பெறும்.